பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துக்கள். இந்த ஆத்து பகுதியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெரிய ஆறுங்க. இந்த ஆற்றுல நல்ல கனமான மழை வரும் பொழுது இந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுமா. இது பக்கத்தில் கிராமமெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் தண்ணி ரொம்பி இருக்குதான் ஒரு டைமில். அப்படிப்பட்ட ஒரு ஆறு இருக்கிறது இந்த ஆறு. இதில் இப்போ தண்ணி இல்லாமல் ஃபுல்லு வற்றி போன ஒரு ஆறாய் காணப்படுகிறது. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பாருங்க, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருக்குரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளை பூமியும் அதனுடைய நிறைவும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே ஆண்டவர் படைத்து வச்சிருக்கிறார். அவர் நாமத்தின் மகிமைக்காக படைத்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமியில் இருக்கிறது எதுவுமே நம்மளது கிடையாதுங்க, எல்லாம் கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாத்தையும் படைத்து வைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த பூமியில், இந்த உலகத்தில் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க நாம் பிறந்திருக்கிறோம். அவருடைய நிறைவிலிருந்து அந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியத்திலேயும் பெரிய காரியத்தை சாதித்து ஆண்டவருக்காக சவாலாய் வாழ்வோம். கர்த்தர் அதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆகையினால் அந்த பூமியின் நிறைவில் சந்தோஷப்படுங்க. அதில் உள்ள யாவும் கர்த்தருடையதாக இருக்கிறதுனால அதில் மகிழ்ந்து கலிகூர்ந்து அதில் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில் மகிமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். பூமியும் அதனுடைய நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதப்பா. எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் நாமத்தின் மகிமைக்காக வைத்திருக்கிறீர், படைத்து வைத்திருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் இதை ஆசீர்வதித்து கர்த்தர் இதை கனப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த நிறைவில் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.